ஸோ ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இருக்குன்னா எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன் மூலியமாவே அவங்களோட ஸ்கில்லை ஷோ பண்ணி உள்ள வந்துட முடியும். அதில் எக்ஸாம்லெஸ்ல எப்படின்னா ஆன் பேஜ் கூட கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலாம், ஆனால் ஆஃப் பேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறவங்க இப்போ ஜோகோக்குள்ளே வரணுங்கிறவங்க டேரெக்டாக ஓப்பனிங்ஸ்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நிறைய போயிட்டு இருக்கா, இல்லை ஒன்லி ஃபார் ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்லேருந்து தான் வர முடியுமா, இல்லை அங்கே எப்படி இருக்குது? ஆக்சுவலி உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க என்ன படித்தா கொஞ்சம் உள்ளே வர சான்சஸ் இருக்குது? படிக்கிறத விட நீங்கள் வந்து இப்போ நிறைய பேருக்கு எஸ்டேட் ஆகிட்டு இன்னும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணாம்னு நினைக்கிறதோ இல்லை இதை போகலாமான்னு திங்க் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன சேலரி கிடைச்சிரும், இதில் என்ன பெருசாக ஏர்ன் பண்ணிட முடியுங்கிற மாதிரி ஐடி அளவுக்கு ஏர்ன் பண்ணிட முடியுமா, அந்த அதாவது டெவலப்பர்ஸ் அளவுக்கு ஏர்ன் பண்ணிட முடியுமா நிறைய டவுட் இருந்துட்டு இருக்கு. பிகினராக ஜாயின் பண்ணும்போது ஆக்சுவலாக ChatGPT வந்துருச்சு, பட் வந்து கூகுள் வந்து ரீசெண்டாக ஒரு அப்டேட் விட்டுச்சு. ஏன்னா ஏஐ பேஸ்ட் கான்டென்ட் வந்து அவ்வளோக்கா ரேங்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட். ஏன்னா ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் பாட்காஸ்ட்ல நம்ம பார்த்தீங்கன்னா விஜய் ராகுல் பிரதரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா ஜோஹோல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பாட்காஸ்ட்ல கம்ப்ளீட்லி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள வரதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா இது வரலாமா நம்ம யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ உங்க எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான கிளாரிட்டி கிடைச்சிட போகுது. பிகாஸ் அவர் ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்ல இருந்து தென் ஜோஹோல இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ அவரோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அவர் ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டர் சூஸ் பண்ணாரு, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரோட ஸ்கோப் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு அவங்களோட பொட்டன்ஷியலா போக முடியும் கரியர் வைஸ்ல அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரையும் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் விஜய் ராகுல் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். நீங்க ராகுல்னே கூப்பிடுங்க, எங்க வீட்லயும் அப்படிதான் கூப்பிடுவோம். ஓகே, கிரேட் ராகுல், சூப்பர். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்களை பத்தின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ, உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி உங்களோட லிங்க்டின்லயே பார்த்துருந்தேன், நீங்க ஆக்சுவலி 12th கம்ப்ளீட் பண்ண உடனே ஒரு ஜாப், தென் ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங், தென் இப்போ ஜோகோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஜேர்னி எப்படி இருக்கு அப்படிங்கறத ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பத்தி தெரிய வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ்புக்கிலலாம் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும், எதுக்கு இது நம்மளுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ வந்து அது சம்மந்தமாக ஏதாச்சும் போகலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அது வந்து சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ வந்து அம்மா சொல்கிறதும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணேன். அது வந்து அப்போ ஃபேமிலி சுச்சுவேஷனால என்னால் பேசிக் என்ன கோர்ஸ் இருக்கோ அதை தான் ஜாயின் பண்ண முடிஞ்சு. ஸோ 7,000 rupees தான் அந்த கோர்ஸ். ஸோ வந்து அதை ஜாயின் பண்ண உடனே எப்படின்னா பேசிக் கோர்ஸில் மோஸ்ட்டாக எப்படி இருக்குங்கிறது, வண்டினா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், கிளச் ஆக்சிலேட்டர்லாம் எங்கே இருக்கும் அவ்வளோதான் சொல்லி தருவாங்க. ஸோ வந்து அதை வச்சு உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சால், வண்டியில் ஆக்சுவலாக கிளச்சு பிரேக் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் ஓரளவுக்கு உங்களால் இது பண்ண முடியும். அங்கெங்கே போய் முட்டுவீங்க, முட்டிக்கிட்டு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். அப்படி தான் நானுமே கற்றுக்கிட்டேன். நான் வந்து என்னோட 11th ஸ்டாண்டர்ட்லேயே டிஜிட்டல் மார்க்கெட்டராக டாட் டிசைன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறமே உங்களோட தென் எதில் நீங்கள் மூவ் ஆகி எப்படி ஜோஹோக்குள்ளே வந்தீங்க நீங்கள்? ஓகே, ஆக்சுவலாக டாட் டிசைனில் ஜாயின் பண்ணும்போதே ஸ்ரீதர் வெம்புவை பற்றி ஒரு வீடியோ அம்மா பார்த்தாங்க. ஸோ வந்து அதுலேருந்து ஜோன்னு ஒன்று இருக்குது, ஜோ ஸ்கூல்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இயர் வந்து நான் செலக்ட் ஆகலை. ஸோ வந்து மனசு அவ்வளோதான் முடிஞ்சு, காலேஜும் ஜாயின் பண்ணல, இதுலேயும் செலக்ட் ஆகலை, அவ்வளோதான் நம்ம வீட்டிலே இது பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சப்போ தான் டாட் டிசைனில் ஜாயின் பண்ணேன். அங்கே நிறையா கற்றுக்கிட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டார்ட் அப். அப்போ தான் அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒன்றே எடுத்தாங்க. இப்போது ஜோவோனா எப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். இதே வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு வந்து இன்னும் நிறைய எக்ஸ்போசர் கிடச்சிச்சு. புதுசாக லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். இப்படின்னா ஒன்று இருக்குன்னே அப்போ தான் சில விஷயத்த தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஆன்லைன் தான் எல்லாத்துக்குமே இருக்குது, யார் வேணால் என்ன வேணால் கற்றுக்கலாம். ஸோ வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்து அப்படியே போக 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 என்னோட இங்கிலீஷ்னால தான் நான் ரிஜெக்ட் ஆனேன். அதனால் வந்து இங்கிலீஷும் டெவலப் பண்ணணுன்னு IELTS கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணேன். அதில் ஜாயின் பண்ணி அப்படி இங்கிலீஷும் இம்ப்ரூவ் பண்ணி அப்படியே ஜோகோ ஸ்கூல் செலக்ட் ஆனேன். டெக்னிக்கல் ஸ்கில்ஸையும் நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கற்றுக்கிட்டீங்க, ப்ளஸ் அதே மாதிரி இங்கிலீஷும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போன வாட்டி ஃபெயிலியர் ஆன விஷயத்த நெக்ஸ்ட் டைம் விட்டுறக்கூடாதுன்னு நீங்கள் அதுக்கான எஃபோர்ட் போட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. கிரேட். ஆக்சுவலி ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்ல ரெண்டுவே இருக்கும், அதாவது எக்ஸாம்லெஸ் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி எக்ஸாம் எழுதி போகிறது. உங்களுக்கு ஆல்ரெடி 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் போனோம். ஆமாம், எக்ஸாம்லெஸ்ல தான் நான் போனேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஓகே, பட் இங்கிலீஷ் ஏன்னா ஃபஸ்ட்டே ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கு முன்னாடியே எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது நான் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய தெரிஞ்சு நிறைய கோர்ஸ்லாம் முடிச்சு வச்சுருந்தேன். பட் ஸ்டில் இங்கிலீஷ் தான் ஒரு பேரிகேடாக இருந்துச்சு. ஸோ வந்து தென் போக போக அப்படியே
அதுவும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு. ஸோ ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இருக்குன்னா எக்ஸாம்லேஸ் எவாலுவேஷன் மூலியமாவே அவங்களோட ஸ்கில்லை ஷோ பண்ணி உள்ள வந்துட முடியும் அதில். ஆமாம், எக்ஸாம்லேஸில் எப்படின்னா உங்களோட ஸ்கில் தான் மோஸ்ட் கோராக பார்ப்பாங்க. உங்கள் ஸ்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லை உங்களுக்கு அந்த ஸ்கில்ல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்குது. இப்போ எனக்கு வந்து பெருசாக என்னால் வந்து டார்க் டிசைனில் ஒர்க் பண்ணதை வந்து என்னால் ஷோகேஸ் பண்ண முடியாது. பட் வந்து அந்த ஸ்கில்ல எனக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, நான் எவ்வளோ கோர்ஸ் முடிச்சிருக்கேன், எந்த மாதிரி எனக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நான் ஒரு வெப்சைட் எல்லாமே நானே காசு கொடுத்து வாங்கி அதில் எஸ்இஓலாம் பண்ணி பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு அதில் எவ்வளோ டீப்பாக நம்ம போயிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஓகே, கிரேட். ஸோ சூப்பர். ஆக்சுவலி நிறைய ஜேர்னி உங்கள் 11th முடிச்சதுக்கு அப்புறப்பேர்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்னதான் ஒரு ஃபார்மலி ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது தான் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ த்ரூ திஸ் இந்த ஒரு 5 years கிட்ட இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்கனால நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற வேர்டை கேட்டாவே இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக நினச்சிட்றாங்க, இல்லை இது ஐடி மாதிரி இருக்காதுன்னு நினச்சிட்றாங்க. பட் இப்போ எனக்கு நல்லாவே தெரிய வரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் சேம் கோடிங் அளவுக்கு இல்லை, நான் கோடிங் ஜாப்ல இருக்கவங்களும் என்ன சிஸ்டத்தில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சிஸ்டம் பேஸ் பண்ண ஒர்க்காக தான் இது இருக்குன்னு தெரிய வருது. பட் நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் இன்னமும் அதில் போக ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ண வருது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மார்க்கெட்டிங்கிறது வேற, சேல்ஸுங்கிறது வேற. இது ரெண்டையுமே நிறையா கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா நான் எங்கே போய் நான் ஒரு மார்க்கெட்டராக இருக்கேன்னு சொன்னாலும் வீடு வீடாக போய் சேல்ஸ் பண்ணுறியா, அந்த விஷயம்தான் இப்போ மோஸ்ட்டாக தெரியுதே தவிர மார்க்கெட்டிங்கில் உனி நிறையா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்டாக அவேர் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னா, இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்கே நிறைய விதத்தில் பண்ணலாம். பேனர் ஆட்ஸ் இருக்குது, ரோட்டில் போகிறப்பெல்லாம் நீங்கள் நிறையா பேனர்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ வந்து அது மூலயமா மார்க்கெட்டிங் பண்ணலாம். அது வந்து நேட்டிவ் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அது இல்லாமல் நீங்கள் வந்து டிஜிட்டலாக பின்னாடி யார் இப்போ ஜோக்குன்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் யூடியூப்பில் நிறைய டைம் வந்து இருக்கும், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்க முடியும். பட் வந்து அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எஃபர்ட்டே இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த ஆட் காமிக்கணும், யார் நம்ம டார்கெட் ஆடியன்ஸாக இருப்பாங்க, அவங்க எந்த ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க அப்படின்னு பின்னாடி நிறையா ரிசர்ச் ஒர்க், அந்த எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு நிறையா ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமே நம்ம பண்ணுறது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ சிம்பிளாக ஃபர்ஸ்ட் சொல்லணும், ஃபர்ஸ்ட் சேல்ஸை தானே பிரித்து வச்சோம். நார்மல் சேல்ஸ் ஜாப் மாதிரி அதை திங்க் பண்ணாமல் கம்ப்ளீட்லி டு த மார்க்கெட்டிங் பார்ட். மார்க்கெட்டிங் இந்த டிஜிட்டலாக இருக்கனால கம்ப்ளீட்லி ஒரு சிஸ்டம் பேஸ் பண்ண ஒரு ஒர்க்காக தான் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இந்த எல்லாமே செகண்ட் திங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு வைடான ஒரு சாப்டர். அதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இப்போ ஒரு கோடிங் நான் வரப்போறேன் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா ஜாவா, பைத்தான், .NET நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்க மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா உள்ள நிறைய செக்டார்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கு ஆக்சுவலி செக்ஷன்ல? மோஸ்டா இப்போ வந்து எஸ்இஓ ஃபர்ஸ்ட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ங்கிறது தான் பேசிக்கே. கூகுளில் உங்களோட வெப்சைட் வந்து ரேங்க் பண்ணுறது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ வந்து இதில் வந்து நான் 11th ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, பேக்லிங்ஸ்லாம் நிறையா டைரக்டரி சைட்டில் வாங்கினா போதும், நம்ம ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படின்னு இருந்துச்சு. பட் வந்து இப்போ வந்து E80 அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து நம்ம எக்ஸ்பர்டீஸ், அந்த நம்ம இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றியே நான் ஒன்று எழுதுறேன்னா அதில் என்னோட எக்ஸ்பர்டீஸ் எவ்வளோ, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எவ்வளோ அத்தாரிட்டேட்டிவாக நான் அந்த கான்டென்ட்டை வச்சுருக்கேன் அப்படிங்கிறது முதல் கொண்டு கூகுள் வந்து பார்த்துது. ஸோ வந்து நீங்கள் இதுதான் இப்போ பூம் ஆகும், இப்போ ஏஐ வந்துருச்சு அதனால இதுதான் இப்போ பூம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு இப்போ நான் வந்து ஜோவில் வந்து ஃபுல்லாமே செம் பார்த்துக்கிறேன் அண்ட் இப்போ ரீசெண்டாக எஸ்இஓவும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வந்து இப்போ நீங்கள் எஸ்இஓன்னு போகிறீங்கனாலும் செம்முன்னு போகிறீங்கனாலும் அதில் உங்களால் என்ன புதுசாக கொடுக்க முடியும், இப்போ புதுசாக வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களாம் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்க. they have different strategies. அது கொஞ்ச நாளில் இங்கேயும் வரும், இந்தியாலையும் வரும். ஸோ வந்து அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகி அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதில் என்ன புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிறது கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த SEO, SMM சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான வேரியன்ட் இருக்குது? இப்போ ஒரு நார்மலாக ஒரு பீப்புள் வரணும்னு நினைக்கிறப்போ என்னென்ன மாதிரி டிஃபரன்ஷியேட்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள? ஓகே, SEOங்கிறது வந்து ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம். அதில் வந்து ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், அப்புறம் லோக்கல் SEO அப்படின்னு நிறையா இருக்குது. ஆன் பேஜ் கூட கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலாம், ஆனால் ஆஃப் பேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் ரெலவெண்ட்டான சைட்லேருந்து லிங்க் எடுக்கணும். அது வந்து எப்படி கெஸ்ட் போஸ்ட் மூலமாக தான் எடுக்க முடியும். இப்போ வந்து மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே ஸ்பேம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கூகுள்.
ஸோ வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையை ஒரு வெப்சைட்டுக்கு கொடுத்தா தான் அவங்க உங்ககிட்ட லிங்க் கொடுப்பான். ஸோ வந்து அந்த மாதிரி கான்டென்ட் எழுதி கொடுக்கும்போது கான்டென்ட் ரைட்டிங் மோஸ்ட் அந்த ஸ்கில் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்கே வேணால் சைன் ஆகலாம். கான்டென்ட், அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறது, இப்போது நீங்களே யூடியூப் சேனலுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி தான் அதெல்லாமே அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணிட்டா உனியுமே கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இந்த SMM அப்படிங்கிற ரோல் வந்து எப்படி ப்ளே ஆகும்? இந்த ரோலுக்கு என்னென்ன மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்? SMM இல்லை, SEM, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆல்சோ known as கூகுள் ஆட்ஸ். ஸோ வந்து அது எப்படின்னா, இப்போ வந்து கூகுளில் வந்து நிறையா சர்ச்சஸ் நடக்கும். ஒவ்வொரு டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க என்ன சர்ச் பண்ணுறாங்களோ அந்த வார்த்தை. இப்போ வந்து உங்களை வந்து நவீன் HR அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்கன்னா அந்த வார்த்தைக்கு நவீன் HR தான் ரேங்க் ஆகுறாரா அப்படிங்கிறத வேலையை பார்க்குறது தான் SMMங்கிறது. சரி, SEOங்கிறது. அதே சில டைம் வந்து நிறையா காம்படிஷன் இருக்கும். இப்போ நவீன்னு நிறைய பேர் இருப்பாங்க, கரெக்டுங்களா? நவீன்னு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது நவீன்னு நிறைய பேர் இருக்காங்க, பட் வந்து உண்மையான நவீன் அவங்க சர்ச் பண்ணுறோட இது வந்து உங்களோட இது. ஸோ வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் டக்குன்னு உங்களால் அவ்வளோ தூரம் ரேங்க் பண்ண முடியாது. ஏன்னா கூகுள் வந்து அவங்க வந்து ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருக்காங்க. இப்போ வந்து நவீன் ஏதாச்சும் ஆக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை காட்டுறதுக்கு மேலே அவங்கள தான் காட்டும். ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க, நிறைய பேர் அவங்கள பற்றி பேசுகிறாங்க, அதனால் அவங்க ரொம்ப ட்ரஸ்டடானவங்க அப்படின்னு கூகுள் வந்து அதோட அல்காரிதம் அப்படி தான் ஒர்க் பண்ணும். ஆனால் அவங்க வந்து நவீன் HRன்னு தேடும் போது அவங்க உங்களை தான் தேடுவாங்க. ஆனால் அந்த செலிப்ரிட்டி வர்றாங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் ஆட்ஸ், அதாவது கூகுள் ஆட்ஸ் பண்ணும்போது அதில் சில அமௌண்ட் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க கூகுள் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு வந்து உங்களோட வெப்சைட்டையோ இல்லை உங்கள் யூடியூப் சேனல்லையோ ரேங்க் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் இடத்துல. அதாவது சர்ச் பண்ணோடனே மோஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் இடத்துல தான் எல்லோரும் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ வந்து அங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா தான் சில பேர் வருவாங்க, நவீன் தேடுவாங்க, அவர் கிடைக்கல அப்படின்னோடனே போயிடுவாங்க, எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஸோ வந்து அது ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தால் தான் உங்களுக்குமே நல்லது, அண்ட் ஆல்சோ அவங்களுக்கும் கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது SEO SEM பற்றி நீங்கள் உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஜஸ்ட் கூகுளில் நம்ம ரேங்க் பண்ணுறதா அதை வச்சு தான் பேஸ் பண்ணி கம்ப்ளீட்லி ஒர்க் ஆகணும். இதை தாண்டியுமே கிராஃபிக் டிசைனிங், கான்டென்ட் ரைட்டிங், வீடியோ எடிட்டிங், நிறைய விஷயங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. நீங்கள் ஸ்பெஷலைஸ்ட் இந்த போர்ஷன். ஸோ உங்களோட இந்த கோ த்ரூ ஆஃப் கம்ப்ளீட் ஜேர்னியில் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட க்ரோத் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குமா, இதை நம்பி வந்து படிக்கலாமாங்கிறதா நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் ட்ரீமாக இருந்துட்டு இருக்கோம், ஜோஹோலே நீங்கள் பிளேஸாக ஒர்க் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். இந்த ரோலுக்கு ஜோஹோல ஓப்பனிங் இருக்கான்னு நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரோலோட க்ரோத் நார்மலாக எப்படி இருக்கும்? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பார்க்குறீங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வரும்னு நினைக்கிறவங்களுக்கு? எந்த ஃபீல்ட்லையுமே நீங்கள் இருந்தீங்கன்னா க்ரோத் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் இருக்கே தவிர அந்த ஃபீல்டு எவ்வளோ வளருதுங்கிறத பொறுத்து இல்லை. அந்த ஃபீல்டில் வந்து சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மோஸ்ட்டாக இந்த கூகுள் சர்ச்சில் வந்து மேலே AI ரிசல்ட் காமிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, AI ரிசல்ட் மேலே வந்துடுச்சு, ஸோ வந்து AI ரிசல்ட்லேயே எல்லாமே தெரிஞ்சிடும், அதனால் ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்க கிளிக் அதிகமாக நடக்காது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. பட் வந்து கொஞ்ச நாள் போக போக இப்போ கூகுள் என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த AI ரிசல்ட்லேயே உங்களோட வெப்சைட்டை மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து அதில் பாதி இது இருக்கும். இப்போ வந்து SEOக்கு ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தேடினீங்கன்னா அதோட பாதி ரிசல்ட் இருக்கும், எதில் இருந்து அவங்க எடுத்திருக்காங்கன்னு ஒரு சோர்ஸ் மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ வந்து அதுக்கு மேலே படிக்கணும்னா டு நோ மோர் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி எப்படியும் அவங்க உங்கள் வெப்சைட்டில் லேண்ட் ஆக தான் போகிறாங்க. ஸோ வந்து இப்படி டிஃப்ரெண்ட் டைப்பாக எவால்வ் ஆகிட்டே இருக்கும். அந்த எவால்வ் ஆகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கேப்சர் பண்ணிட்டோம்னாவே ஒரு ஃபீல்டில் கன்ஃபார்ம் சைன் ஆகலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போது எதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஆக்சுவலி பேசிக்காக இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வரணும்னா எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புள் இதில் ட்ரை பண்ணலாம்? ஸோ இப்போ மேக்ஸ் நல்லா வரும், நல்லா ப்ராப்ளம் சால்விங் பண்ணுவேன், அந்த மாதிரி இருக்கும், கோடிங் சைடில் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேலே உங்களுக்கு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஏன் இந்த ஃபீல் பண்ணணும்னு நினச்சிது? ஸோ ஜென்ரலாக இருக்க ஒரு பீப்புள் வந்து என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கவங்க இதை சூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு க்ரியேட்டிவாக இருக்கவங்க இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் புதுசாக க்ரியேட்டிவாக பண்ணும்போது, இப்போ நானே இப்போ செம் ஆட் நிறையா ரன் பண்ணும்போது அந்த ஆட் எனக்கே காமிக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோன்னு தேடுவேன், ஸ்பான்சர்டுன்னு நான் ரன் பண்ணுற ஆட் கீழே வந்துச்சுன்னா ஓகே நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அங்கே இதாகும். ஸோ இப்போ நீங்கள் எப்படி உள்ளே வரணும்னு உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஆக்சுவலி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே? அதான் சொன்னேன், நான் வந்து ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா ஆட்ஸ் மூலமாக தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அம்மாவுக்கு முன்னாடியே தெரியும், அது படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்.
பட் வந்து இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கும் போது ஓகே நம்ம ஏதாச்சும் கற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கில் தான் இப்போது மெயின் அப்படிங்கிற மாதிரியும் நிறையா இருந்துச்சு. டிகிரி முக்கியமாக ஸ்கில் முக்கியமானும் அந்த டைம்லலாம் நிறையா கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து சரி ஒரு ஸ்கில் மாதிரியும் நம்மளுக்கு ஆச்சு, ஆனாலும் நம்மளுக்கு பிடிச்சதையும் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்தது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறவங்க இப்போ ஜோஹோக்குள்ளே வரணுங்கிறவங்க டேரெக்டாக ஓப்பனிங்ஸ்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நிறைய போயிட்டு இருக்கா, இல்லை ஒன்லி ஃபார் ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்லேருந்து தான் வர முடியுமா, இல்லை அங்கே எப்படி இருக்குது? ஆக்சுவலி உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க என்ன படித்தா கொஞ்சம் உள்ளே வர சான்சஸ் இருக்குது? படிக்கிறத விட நீங்கள் வந்து என்ன ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் மோஸ்ட்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்குமே அப்படி தான் நடந்துச்சு. என் கூட நிறைய பேர் ஜோஹோ ஸ்கூல்ஸ்லேயுமே இருக்கவங்களாம் டேரெக்டாக எடுத்துட மாட்டாங்க, அதுக்குன்னு இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து நான் போனது எதனாலன்னு நினைக்கிறேன்னா, நான் தான் ஜோஹோ ஸ்கூல்ஸ்லேயே ஃபஸ்ட்டாக செலக்ட் ஆனேன். அதாவது ஒரு 29 மெம்பர்ஸில் ஃபஸ்ட்டாக அந்த ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. அந்த இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டாக செலக்ட் ஆனது நான். ஸோ வந்து அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் பிகினர், ஸோ வந்து உங்களால் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு வாயில் சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு விஷுவலாக ஒரு விஷயத்த வச்சுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் வச்சு அதில் எஸ்இஓலாம் பண்ணி வச்சு, இல்லை ஒரு கூகுள் ஆட்ஸ் ஏதாச்சும் சும்மா ரன் பண்ணி பார்த்தேன், அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த வச்சுருந்தீங்கன்னா, இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணால் நல்லா கூகுள் ஆட்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும்னு நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன், அந்த மாதிரி ஒரு நீங்கள் விஷுவலாக யாருக்காச்சும் காட்டுற மாதிரி ஒரு விஷயத்த வச்சுருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது ஜோஹோவில் என்ட்ராருக்கு வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். ஜோஹோவில் வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸில் இருந்து மட்டும் இல்லை, வெளியே இருந்தும் ஆள் எடுப்பாங்க. ஜோஹோ கரியர் பேஜ்னு ஒரு பேஜ் இருக்குது. அதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் ஓப்பனிங்ஸ் எப்போவுமே இருக்கும். ஸோ வந்து அதில் நீங்கள் ஃபில் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து எவால்வேட் பண்ணுவாங்க, நல்லா இருக்கா, செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எப்பவுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடுமே ஜோஹோவில் ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்கு, எப்பவுமே நார்மலாக இருந்துட்டு தான் இருக்குது. ஓகே, ஏன்னா புதுசாக ஜோஹோவில் ப்ராடக்ட் வந்துட்டே இருக்குது, வர அதுக்கு மார்க்கெட்டர்ஸும் நீடடாக தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிலேருந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு மூவ் ஆயிருக்கீங்க. லைக் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஏஜென்சியில் சர்வீஸ் பேஸ்ட்லேருந்து ப்ராடக்ட் பேஸ்க்கு டேரெக்டாக இப்போ சர்வீஸ் பேஸ்ட் தான் போக முடியுமா, இல்லை ப்ராடக்ட் பேஸ்டே வந்துட முடியுமா? சர்வீஸ் பேஸ்ட்டுக்கும் ப்ராடக்ட் பேஸ்ட்டுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ ஒரு ஃப்ரெஷராக உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ட்ரை பண்ணி கொஞ்சம் ஈஸியாக கிடச்சி போகிறது பெஸ்ட்டா, இல்லை உங்களை பொறுத்தவரை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ரெடி பண்ணி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் போகிறது பெஸ்ட்டா? இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எது பெஸ்ட்? மோஸ்ட்டாக சர்வீஸ் பேஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வருவாங்க, வந்து கொஞ்ச நாள் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க கம்பெனி போயிடுச்சோ இல்லை பட்ஜெட் கம்மியாக தான் இருக்கோ அவங்க வந்து திடீர்னு வெளியே போயிடுவாங்க. ஸோ வந்து ஒரு இன்கம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. திடீர்னு கிளைண்ட் இல்லைப்பா, இப்போ ஸ்டார்ட் அப்லாம் போனீங்கன்னா கிளைண்ட் இல்லைப்பா, ஸோ வந்து இந்த மந்த் வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில நிறைய விஷயங்கள் வரும். பெரிய சர்வீஸ் பேஸ்ட் ஏஜென்சிலாம் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி போனதில்லை, ஸோ வந்து எனக்கு தெரில. ஆல்சோ நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் போகும்போது உங்கள் ப்ராடக்ட் செல்லாகிறத பொறுத்து வந்து உங்களோட ரெவென்யூ இருக்கும். இப்போ வந்து உங்கள் ப்ராடக்டோட ரெவென்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட சேலரியுமே ஹைக்குமே அதிகமாகும். ஸோ வந்து மோஸ்ட்டாக நீங்கள் சர்வீஸ் பேஸில் இருந்துட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ப்ராடக்ட் பேஸ்ட் வரணுங்கிறது நான் அப்படி நினைக்கிறேன். ஓகே, ப்ராடக்ட் பேஸ்டோட சர்வீஸ் பேஸ்டில் லேர்னிங்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணுறப்போ இருந்துச்சு. ஸோ அங்கே நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு ப்ராடக்ட் பேஸ்ட் வரப்போ இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும், உள்ளேயும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுறீங்க, ரைட்? ஆமாம், கரெக்ட். ஓகே, ஸோ நீங்கள் சேலரி வைஸ்லையுமே லைக் இந்த அளவுக்கு இருக்கும், நல்லா எப்படி பண்ணி காமிச்சா அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ நிறைய பேருக்கு எஸ்டேட் ஆகிட்டு இன்னும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணாம்னு நினைக்கிறதோ இல்லை இதை போகலாமான்னு திங்க் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன சேலரி கிடச்சிரும், இதில் என்ன பெருசாக ஏர்ன் பண்ணிட முடியுங்கிற மாதிரி ஐடி அளவுக்கு ஏர்ன் பண்ணிட முடியுமா, அதாவது டெவலப்பர்ஸ் அளவுக்கு ஏர்ன் பண்ணிட முடியுமா நிறைய டவுட் இருந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் நிறைய பேர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர் நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபனல் பேஸ்ல ஒர்க் பண்றவங்க அவங்களோட சேல்ஸ் கிளைண்ட்டுக்கு இது பண்ணி கொடுத்து மோர் தென் டெவலப்பர்ஸ் மோர் தென் 5 lakhs to 10 lakhs வரை யூஎஸ் கிளைண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஏர்னிங் பொட்டன்ஷியல் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வரவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து? பிகினராக ஜாயின் பண்ணும்போது மேபி கொஞ்சம் கம்மியாக எடுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் தான் கற்றுக்க போறீங்கிற போது அங்கே வந்து உங்கள் ஸ்கில் டெவலப் ஆகுதுங்கிறத சேலரியை பார்க்குறத விட உங்கள் ஸ்கில் டெவலப் ஆகுது, இந்த ஸ்கில்லை வச்சு உனி நல்ல ஒரு பொசிஷனுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சேலரி தான் ஃபஸ்ட்டு, மணி தான் எல்லாமே. பட் வந்து ஒரு பிகினராக இருக்கும்போது சேலரி தான் ஃபஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா உங்கள் ஸ்கில் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதோ அவ்வளோ அளவுக்கு நீங்களும் இம்ப்ரூவ் ஆகுவீங்க. ஸோ வந்து நீங்கள் நிறையா வேல்யூ ஆட் பண்ணுறீங்கன்னா
ஒரு கம்பெனி உங்களை வந்து 1 lakh சேலரி கூட அட்வான்ஸ் லெவலில் எடுத்துக்க வாய்ப்பு. ஆவரேஜாக எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்க ஃப்ரெஷர்ஸா? அதே மாதிரி ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா எவ்வளோ வரி இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள? ஃப்ரெஷர் 12,000லேருந்தே நான் ஒர்க் பண்ணும்போது 12,000 சேலரி வாங்கிட்டு இருந்தேன். ஏர்னிங் பொட்டன்ஷியல் லோலேயே லேக்கு மேலே ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட். அதாவது லேக்கு மேலேனா 1 lakh அப்படி சொல்லலை, லேக் கணக்கில் ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. மந்த்லி லேக்ஸில் ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியலே நார்மலாக இருக்குது. ஓகே, கிரேட். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கில்ஸ் வந்து இப்போ நீங்களே வந்து இங்கிலீஷ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி திருப்பி ஒரு இதாகிட்டு திருப்பி லேர்ன் பண்ணி தான் உள்ளே போயிருங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இந்த கம்யூனிகேஷனோ இல்லை நல்ல ஒரு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியோ இல்லை எது வந்து இன்னும் அடிஷ்னலாக ரொம்ப நெசசரியாக இருந்துட்டு இருக்கு? ஒரு பீப்புள் எதை டெவலப் பண்ணிக்கணும் ஆக்சுவலி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து? இப்போ ஜோஹோவில் கான்டென்ட் ரைட்டர்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த கான்டென்ட் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் இப்போ ஒரு கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஆடுக்கு ரிலவெண்ட்டானதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அனலிசிஸ் ஸ்கில் வேணும். இதுவும் கரெக்டாக மர்ஜ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குற ஸ்கில் உங்களுக்கு கன்ஃபார்ம் வேணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஸோ அதை தாண்டி கம்யூனிகேஷன் மற்ற விஷயங்கள் எதை ரொம்ப டெவலப் பண்ணிக்கணும்? கம்யூனிகேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு தேவையில்லை. ஆனால் வந்து நீங்கள் டீமுக்குள்ளே கம்யூனிகேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாதான் அது கரெக்டாக அவங்க வருது அப்படிங்கிறத. இப்போ வந்து நான் வந்து ஒரு டிசைனர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு கிரியேட்டிவ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த கம்யூனிகேஷன் பேசிக் லெவல் கம்யூனிகேஷன் இருந்தாலே போதும். ஓகே, கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு பெட்டராக இருக்கும். கிரேட். அதே மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்லி இப்போ வந்து SCMல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கண்டிப்பாக க்ரோ ஆக நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, இனோவேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்ததில் இப்போ நல்ல ட்ரெண்டாக இருக்குது, இதை படிங்க மேபி இல்லை இந்த ரோலை கொஞ்சம் சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கில்லை கற்றுக்கிட்டு போனீங்கன்னா இப்போ இருக்கிறதுல ஃபியூச்சர் நல்லா ஸ்டார்ட் ஆகுதுன்னா எந்த ரோல் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அதுக்கான என்ன ஸ்கில்லை கற்றுக்கணும் ஒரு ஃப்ரெஷர்? அதான் கான்டென்ட் ரைட்டிங் தான் மோஸ்ட்டாக. ஏன்னா கான்டென்ட் ரைட்டருக்கு எப்பவுமே டிமாண்ட் இருந்துட்டே தான். ஆனால் ChatGPTலாம் வந்துருச்சு, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கு. ஸோ கான்டென்ட் ரைட்டருக்கு எப்படி இருக்க போகுது? ஆக்சுவலாக ChatGPT வந்துருச்சு, பட் வந்து கூகுள் வந்து ரீசெண்டாக ஒரு ஏப்ரலில் ஒரு அப்டேட் விட்டுச்சு. ஏன்னா ஏஐ பேஸ்ட் கான்டென்ட் வந்து அவ்வளோக்கா ரேங்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட். ஏன்னா ஏஐ வந்து என்ன பண்ணுன்னா எழுதியிருக்கிறவங்க எல்லாத்தோட வெப்சைட்டையும் போய் பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு சம்மரி மாதிரி எடுத்து கொடுக்கும். ஸோ வந்து இப்போது நீங்கள் ஃபியூச்சர் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னு எழுதுறீங்கன்னா அது போய் ஃபியூச்சர் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு எழுதின பிளாக்ஸ் எல்லாத்தையும் தேடி அதுலேருந்து ஒரு சம்மரி மாதிரி எடுத்து கொடுக்கும். அதுக்கும் ஆக்சுவலாக என்ன இது இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு புது புது இன்னோவேஷன் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ வந்து அப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து இதுதான் இது வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது வரும், இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ChatGPTனால கொடுக்க முடியுமானா முடியாது. இப்போ இருக்க ChatGPTனால மேபி ஃபியூச்சரில் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ உங்களோட சஜஷன் படி கான்டென்ட் ரைட்டருக்கு நல்லாவே ஸ்கோப் இருக்குது, உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க கான்டென்ட் ரைட்டிங்குள்ளே வரலாம், ரைட்? ஸோ இப்போ இந்த கான்டென்ட் ரைட்டிங்னு சொல்கிறவங்க எந்த இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க? வெப்சைட்லேயே, ஆப்லேயே, இல்லை எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணுவாங்க? எப்படி அந்த டே டு டே அவங்களோட ஒர்க் இருக்குது ஒரு கான்டென்ட் ரைட்டருக்கு? எல்லா இடத்துலையும் கான்டென்ட் எழுதுறவங்களுமே கான்டென்ட் ரைட்டர் தான். கான்டென்ட் ரைட்டர்னா ஒரு விஷயத்த எந்த இடத்துல எப்படி டெலிவர் பண்ணணும். இப்போ வந்து வெப்சைட்டோட ஹெட்டரில் எந்த மாதிரி கான்டென்ட் இருக்கணும். வெப்சைட் ஹெட்டரில் வந்து சின்னதாக இருந்தால் போதும், பட் வந்து அந்த சின்னதாக இருக்கிறதே புரிகிற மாதிரி வைக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனேவே விசிட்டர் உள்ளே வந்தோடனேவே அந்த ஃபஸ்ட்டு இதை தான் பார்ப்பாங்க. ஸோ வந்து அதை பார்த்த உடனே அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும், பட் சின்னதாக இருக்கணும். அதை ஸ்க்ரால் பண்ண வந்து எவ்வளோ ட்ரஸ்ட் வர்த்தி, அப்புறம் கஸ்டமரோட ஃபீட்பேக் ஆட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும். இப்போ வெப்சைட்னா எப்படி இருக்கணும், பிளாக்னா எப்படி இருக்கணும், இதே யூடியூப்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்னா எப்படி இருக்கணும், இன்ஸ்டா பயோ எழுதுறோன்னா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஓகே ஓகே, கிரேட். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க ராகுல். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றியும் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட SCM போர்ஷன் பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. ப்ளஸ் ஜோஹோலையும் நிறைய ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும்னு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு கன்க்ளூஷன் போர்ஷனாக ஒரு ஃப்ரெஷராக இப்போ ஒரு ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸ்பெசிஃபிக்காக அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு இன்ஃபேக்ட் ஜோஹோக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபைனல் தாட்டாக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஓகே, மோஸ்ட்டாக நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஸ்கோப் இருக்கான்னு பார்க்கறத விட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா பிடிச்ச ஒரு விஷயத்த செய்கிறோன்னா ரொம்ப ஆர்வத்தோடு செய்வோம் அதுவே. ஸோ வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிடிச்சி நான் செஞ்சதுனால தான் மேபி ஜோ வரைக்கும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் எங்கெங்க இருந்தெல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கூகுளில் கோர்சஸ் இருக்குது, ஹப்ஸ்பாட்டில் கோர்ஸ் இருக்குது, செம்ரஸில் கோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் வந்து கோர்ஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பிகினராக இருக்கும்போது உங்களால் வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்கன்னு வாயில சொல்கிறது மூலமாக யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க, இது முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷுவலாக, இல்லை ஒரு வெப்சைட்டை நானே ஹோஸ்டிங் டொமைன்லாம் வாங்கி நானே எஸ்இஓலாம் பண்ணி பார்த்துருக்கேன், அந்த மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜேர்னியே போகும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் ராகுல், கிரேட். ஸோ நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்லை ஜோகோக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களோட லிங்க்டின் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மேபி பீப்புள் அவங்களோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராகுல், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.